அன்பாலைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வம் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு போத்திருக்கிறேன். கேட்குதா? சரி. இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேத வசனம் வாசித்தோம். பைபிள் ரீடிங் எப்ரியர் அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். எப்ரியர் 9ஆம் அதிகாரம் 3-4. எபிரேயர் 9வது அதிகாரம் 3வது வசனம். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்சகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. பார்த்தீங்கன்னா இன்றைக்கினுடைய பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியும் அதன் பொருட்களும் என்ற தலைப்பின் கீழே ஆவிக்குரிய அர்த்தங்களை தான் பார்க்க போகிறோம். பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியும் அதனுடைய பொருட்களும் ஆவிக்குரிய அர்த்தங்களை வந்து பார்க்க போகிறோம். இந்த பெட்டிகள் இருந்துச்சுல, அந்த பொருட்கள் என்னெல்லாம் இருந்துச்சு? மன்னா வைக்க விட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், கற்பலகை, இதெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கும். அப்போ முன்பு எழுதியிருக்கலாம் என்ன இருந்துச்சு? போதனை ஒரு திருப்பி விஷயம். அப்போ இதில் என்ன போதனைங்கிறான விஷயத்த மட்டும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மன்னா வைக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்துச்சு? அது வந்து 2வது கூடாரம் சொல்லப்படுது. அப்போ முதலாம் கூடாரம் என்னது? பரிசுத்த ஸ்தலம். 2வது கூடாரம் தான் இங்கே அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ள தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அதுக்கெல்லாம் மண்ணா வைக்கிற பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், கற்பலகை, இந்த 3 இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இருந்ததுன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் வந்துக்கிட்டு எபிரேயர் நிருபத்தில் எழுதியிருக்கிறாரு. இது அங்கே இருந்துச்சாங்கிறான விஷயத்த நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நினச்சிலாம் அதுக்குடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை பார்க்கலாம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிக்கலாம். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்ன என்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓம நிறையை எடுத்து வைக்க வேண்டும் என்றார். அப்போ இந்த மன்னாவை ஏன் வச்சு எடுத்து வைக்காங்கன்னா, பின்வெடி சந்ததியர்களுக்கு பார்ப்பதற்காக எடுத்துட்டு வச்சிருக்காங்க. பார்ப்பன்னா காப்பதற்காக. அவங்களுக்கு வந்துட்டு வனாந்தரத்தில் 40 வருஷம் அந்த மண்ணா போய் பூசிட்டு அந்த மண்ணா எப்படி இருக்கும் அதுங்க பார்ப்பதற்காக வச்சுருக்கான்னு பார்க்கும். அப்போ நமக்கு நினைச்சிடும், நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல மண்ணாவை பார்க்கணும், அது மண்ணா இப்படி இருந்துச்சு இல்லை, நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல. அதே ஆர்வம் யாருக்கு தான் இருந்திருக்கும்? இஸ்ரேல் ஜனங்களும் இருந்திருக்கும். அதனால நினைச்சிருக்காங்க, அதை வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க காப்பதற்காக. பின்வரி சந்ததியர்கள் அந்த மண்ணா எப்படி இருக்கும்? வானத்தின் தானியம் என்று சொல்லப்பட்டிருக்கு, தூதர்களின் அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை பார்க்கறதுக்காக எடுத்துறாங்க, ஒரு உமர் எடுத்துறாங்க, அதை எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்க்கும். அடுத்த வருஷம் வரும். 33. மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்கு காப்பதற்காக கர்த்தருடைய சந்ததியிலே வை என்றான். பார்த்தீங்கன்னா ஒரு ஓமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்பா என்று சொல்லப்படுது. ஒரு எப்பாங்கிறது பார்த்தீங்கன்னா 22 லிட்டர்னு சொல்லப்படுருக்கு. அதில் நீங்கள் 36ஆம் வசனத்தை படித்தீங்கன்னா ஒரு ஒமரின் எப்பாவின் 10ல் 1 பங்குன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ 10ல் 1 பங்குன்னு பார்த்தீங்கன்னா 10ல் 1, 22 லிட்டரில் 10ல் 1 அப்படி பார்த்தீங்கன்னா 2 லிட்டரும் 200 ml அதை எடுத்து எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதில் அந்த அந்த இது ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க. 2.20 ml. கிலோ கணக்கில் பார்த்தா 2 கிலோவும் 20 கிராம்னு நினைக்கிறேன், அந்த சம்திங் வரும். எடுத்துறாங்க, அதை எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். ஒரு ஓமரானது எப்பாவிலே 10ல் 1 பங்கு. அப்போ எடுத்துறாங்க, அந்த மன்னாவை எடுத்து எடுத்துறாங்க, சாட்சி பெட்டிகள் எடுத்துறாங்க, பாதுகாத்து வைக்காங்கன்னு பார்க்கும். இந்த மன்னாவை எது வரைக்கும் சாப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா 40 வருஷம் வனாந்தர பிரயாணத்தில் அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தேசம் பங்கிடுதல் உள்ள என்ட்ராகன பார்த்தீங்கன்னா மண்ணை அனுப்பிச்சு நின்று போச்சுன்னு பார்க்கும். இது வர வந்துட்டு பண்ணியிருக்கான்னு பார்க்கும். இதை ஒரு விஷயம் பார்க்கும். இதில் வந்து பொருளில் ரொம்ப மேட்ச் ஆகுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மண்ணா யாரை அடையாளப்படுத்துது? மண்ணாங்கிற விஷயம் யாரை அடையாளப்படுத்துது?
பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு மண்ணா வந்துட்டு அந்த குவான்டிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா அதோடைய இது பார்த்தீங்கன்னா 2.200 ml இருக்குது. அப்போ 2 எதை அடையாளப்படுத்துது? 2ங்கிறது வேர்டு வந்துட்டு பைப்பில் எதை குறிக்கும்? 2 நம்பர் எதை குறிக்கும்? ஒரு நம்பர் ஒன்று எதை குறிக்கும்? பிதாவை தெய்வம். 2 எதை குறிக்கும்? ஆண்டவராக இயேசு. சத்தியம் சொல்லுவாங்க. சத்தியம் எதை பேஸ் பண்ணால் இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். 2ங்கிறது விஷயம் என்னன்னா இயேசு கிறிஸ்து தான். முதல்ங்கிறது பிதாவாய் தேவன். அவர் தான் ஆதியிலே இருந்திருக்கார். சிருஷ்டிப்பின் முதற் பேரான யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துக்கு 2வது அவதாரமாக யார் வர்றா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ 2 நம்பர் யாரை அடையாளப்படுத்துது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ வந்து அந்த மண்ணா யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வாசிக்கலாம். இதை வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதை எழுதியிருக்காரு, அது சொல்லியிருக்கான்னு பார்க்கும். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனங்கள் 31 முதல் 35 வசனம் வரை படிக்கலாம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். அப்போ வானத்திலிருந்து அந்த மண்ணா வந்துச்சுன்னு பார்க்கும். அது வானத்தின் அப்பம்னு தூதரில் அப்பம்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதை வந்து அவங்களுக்கு புசித்தார்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஏன் அந்த மண்ணா கொடுத்துருக்காங்கன்னா அன்னைக்கு வந்துக்கிட்டு 6 லட்சம் புருஷர்கள் வந்திருக்காங்க. அப்பங்க வச்சுல ஒவ்வொருத்தரும் நினைச்சாது தனக்கு சாப்பாடுக்காக போய் அங்கே போய் நினைச்சது வேலை செய்ய முடியாது. அதனால் நினைச்சதுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறதுனால அவர் வானத்தின் தானியத்தை தூதரில் அப்பமாகிய மண்ணாவை நினைச்சாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண்ணாங்கிறது தூதரில் அப்பத்தை மனுஷன் புசித்தான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஆண்டவரே இயேசு சொல்கிறாரு அது வந்து உங்களுக்கு உண்மையான அப்பம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து மேற்கொள்ளி காட்டி சொல்கிறான்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். அப்ப பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவனாரில் அப்பம் இருக்கும். அப்போ ஜீவனை கொடுக்குற அப்பம்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க? அப்போ இப்போமே எங்களுக்கு தாங்க அப்படிங்கிறான விஷயத்தை சொல்கிறான்னு பார்த்தோம். அதில் 49 வசனம் படிங்க. 49ஆம் வசனம், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். அப்போ இருக்காது அந்த மண்ணாவை பூசிட்டு மறிச்சாங்க. அப்போ இந்த மண்ணா பூசிட்டு சாக மாட்டோம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இந்த அப்பத்தை அப்படிங்கிற அப்போன்னு சாகாத வரமா அந்த அப்பத்தை சாப்பிட்டு நம்ம சாக மாட்டோமா, மரணம் இல்லையா? அப்போ உடனே எங்களுக்கு இந்த அப்பத்தை தாங்கன்னு சொல்லி டீச்சர் வந்து கேட்காங்க. இந்த அப்பத்தை இப்போவே எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. 35 வாசிக்கலாம். 35ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அப்போ பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்து தான் ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நானே என்னிடத்தில் வருகிற ஒருவனும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிற ஒருவன் தாகம் அடையான் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். 51 வாசிங்க. 51ஆம் வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்போ என்ன சொல்றாருன்னா அந்த அப்பங்கிறது விஷயம் என்னன்னா என்னுடைய மாம்சம் தான் அப்படிங்கிறான விஷயம் அவரு சொல்றான்னு பார்க்கும். 54ஆம் வசனம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா என்ன சொல்றாங்கன்னா என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாள் எழுப்பேன். நித்திய ஜீவன் அழியாமை, முடிவில்லா உலகத்துக்கு நீங்க சில பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. கடைசி நாள்ல எழுப்பேன்னா உயிர்த்தெழுதல் உண்டுங்கிறான விஷயத்த அவர் சொல்றாரு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, லிட்டில் மீனிங்ல புரிஞ்சுக்கிட்டு வச்சுருவாங்க. ஒருத்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தை எப்படி நாங்கள் சாப்பிட முடியும், அப்படி சாப்பிட்டா நாங்கள் வந்து காட்டு முறாண்டியா அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய சீசர்கள் அநேக பேர் நினைச்சுறாங்க வந்து பின்மாறி போறாங்கன்னு பார்க்கும். 66 படிக்கலாம். 66ஆம் வசனம், அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். அப்போ அது முதல் அவருடைய சீசர்கள் அநேக பேர் அவருடைய நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அந்த பின்வாங்கி போன சீசர்ல யாரு?
அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 12 சீசர்களையும் தேர்ந்தெடுத்தார். அதுபோக 70 சீசர்களையும் தேர்ந்தெடுத்து நினைச்சிட்டாரு சுவிசேஷ பணிக்காக அனுப்பினார் பார்க்கும். அப்போ 70 பேர் நினைச்சிட்டாங்க, பேக் அடிச்சு போயிட்டாங்க. என்னையா ஒரு வந்துட்டு ஜீவாப்பத்தாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு, அவரை புத்திக்க சொல்றாரு, இவர் என்ன பேசிட்டு இருக்காரு, ஒரு புத்தி கெட்டு போச்சா இப்படி சொல்லி நினைச்சாங்க, சொல்லிட்டு பின்னாடி போயிட்டாங்க. ஆனால் 12 பேர் தான் நினைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா அதில் நிலை நிற்காங்க. இந்த அவர் சொல்றாரு, என்னுடைய மாம்சத்தை என் ரத்தத்தையும் பானம் பண்ண நித்திய ஜீவன் அப்படி சொன்னார்ல, அதை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இந்த 12 பேர் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ண முடிச்ச பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலி கொடுக்குற அந்த முந்தின இரவு, அந்த இரவு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த நாளில் எக்ஸாக்டாக சொன்னால் அந்த நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா ராபோஜனத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா தனது மாம்சமாகிய சரீரத்தை தன்னை பிரெட்டுக்கும் ரத்தத்தை அவருடைய நினைச்சிடாரு திராட்சை ரசத்துக்கு ஒப்பிட்டு இதை நினைச்சது நினைவாக செய்யுங்கள்ங்கிற விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். இதை எதுவரைக்கும் செய்யணும்னா கர்த்தருடைய வருகை வரைக்கும் செய்யணுங்கிற விஷயம் சொல்லிட்டாருன்னு பார்க்கும். அப்போ இந்த மண்ணை யாரை அடையாளப்படுத்துது? நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ அந்த மண்ணாவை எது வரைக்கும் அவங்க பிடிச்சிட்டாங்க? வனாந்தர பயணத்தை 40 வருஷம் பிடிச்சாங்க. தேச பங்கிடம் வச்சு அங்கே நின்றுன்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே வந்து மண்ணா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. இப்போ வந்துட்டு அந்த ராபோஜனத்தை எது வரைக்கும் அனுசரிக்கும்? கர்த்தருடைய வருகை வரைக்கும். அப்போ அனுப்புறாங்க தேச பங்கிட்டு அனுப்புறாங்க. அவங்க வந்து நித்திய காணான் அவங்களுக்கு போனாங்க அந்த காணான். அது மாதிரி நமக்கு நித்திய காணான் எது? பரலோகம். பரலோகம் போகிற வரைக்கும் என்னதான் அனுசரிக்கணும்? இந்த மன்னவாகிய கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை ராபோஜனத்தை எது வரைக்கும் அனுசரிக்கணும்? கர்த்தருடைய வருகை வரைக்கும் அனுசரிக்கும் சொல்லப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டாருன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதுக்கு இப்போ அவனை இது பண்ணக்கூடாதா? அப்படி பார்த்தா கிடையாது. இதுதான் இயேசு கிறிஸ்து வருவார். அப்போ கர்த்தருடைய வருகை வரைக்கும் இதை அனுசரிக்கணும்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். இதாங்க சொல்லப்படுது. வாசிக்கலாம் அதையும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள் படிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புதுத்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போ இந்த ராபோஜனம் எது வரைக்கும் அனுசரிக்கணும்? கர்த்தருடைய வருகை வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நினைச்சது இதை அனுசரிக்கணுங்கிற அனுசரிச்சுட்டான்னு பார்க்கும். அங்கே தேசத்தை பங்கிட்டு வர அதை தான் பார்க்கும். அது வந்து என்ன சொல்ல பார்த்தா அந்த 40 வருஷம் என்ன செய்றாங்கன்னா ஒரு பரதேசியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கங்கிற விஷயம் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இது வந்து கர்த்தருடைய வருகை வரைக்கும் எழுதுறது அனுசரிக்குன்னு சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எழுத ஒரு பரதேசியான ஒரு வாழ்க்கை நம்ம எழுதுறது இந்த பூமியில் 40 வருஷம் நம்ம வாழ்கிறோம். அந்த அவங்க 40 வருஷம் எழுதுறாங்க ஒரு பரதேசியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது, ஒரு பரதேசியான ஒரு வாழ்க்கையை வாழ்றான்னு பார்க்கும். அது போல தான் நினைக்கிறது நம்ம நினைக்கிறது இந்த உலகத்தில் ஒரு பரதேசியான ஒரு வாழ்க்கை ஒரு வாழ வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் பார்க்கும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா பரதேசிக்கு அப்படிங்கிறானே சொல்கிறார் பார்க்கும். அவர் லெட்டர் எழுதும் போச்சுல பரதேசிக்கு எழுதுகிறாவது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார் பார்க்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாகும். அப்போ யார் நம்மலாம் பரதேசிகள். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 40 வருஷம் ஒரு பரதேசியாக வாழ்றாங்க, சொந்த வீடு வாசல் எதுவுமே கிடையாது, டென்ட் கூடாரத்தை போட்டு வாழ்ந்தாங்க. அது போல தான் நம்மளே டென்ட் கூடாரம் நம்ம நினச்சது வீட்டை பிரித்து மாற்றி போயிட்டே இருக்க வேண்டியதான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் கூடாரம் போட்டு வனாந்தரம் போயிட்டே இருப்போம். அதனால் சொந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா நம்ம தான் வந்து கரெக்டான ஒரு கூடாரத்தில் இருக்க பிரித்து போய்கிட்டு இருக்கோம். நம்மளாம் சொந்த வீடு வைக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. அதை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் வாடகை இருக்கிற வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் என்ன இருக்கும்? சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது ஒரு பரதேசி போல் டென்ட் எப்படி பிரித்து நினைச்சிட்டோம் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுருக்காருன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா நம்ம தான் பரதேசி, அதுக்கு என்னது ஒரு நிலையான ஒரு காரியமாக இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த மண்ணாவை என்ன பண்ணிட்டாங்க? அந்த வருங்கால ஜனங்களுக்கு காமிக்கிறக்காக நினச்சிட்டாங்க, அதை வச்சுருந்தாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி மண்ணாங்கிறது எது? இயேசு கிறிஸ்துவனுடைய ரேன்சம் ஈடுபடி இது வந்து அடையாளப்படுத்துது.
இது வந்து ராபோஜனத்தில் என்ன பண்ணுறோம் பார்த்தா நம்ம அனுசரிப்போம் இதை. அப்போ சிறு பிள்ளைகள்லாம் கேட்பாங்க, என்ன இது, என்ன நீங்கள் அனுசரிப்பீங்க அப்படின்னு கேட்கும் போதுல கேட்கும், பிரெட்டை நீங்கள் எதையும் சாப்பிட எங்களுக்கெல்லாம் தரக்கூடாதா அப்படின்னு கேட்கும். இல்லைம்மா, இது இயேசு கிறிஸ்து ரேண்டம் ஈடுபலி, அவர் வந்து ராபோஜனம் செய்து காமிச்சிருக்கார், அதை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ இது என்னது, இதுவும் என்னது, அந்த ஜனங்கள் நம்ம வருங்கால சந்ததிக்கு காண்பதற்காக இந்த ஃபாலோ செய்ததுன்னா அவங்களுக்கு அதை ரேண்டம் ஈடுபடியா இது இந்த சின்ன விஷயத்து மூலமாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுற விதமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் அந்த மண்ணாவை அந்த பொற்பாத்தில் வைக்கிறது அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க பார்க்கும். இதே மாதிரி இதையும் நம்ம அனுசரிக்கிற ராபோஜனம் வந்து பின்வரும் சந்ததி நம்ம குழந்தைகளுக்கு வந்து இது வந்து இயேசு ரேண்டம் ஈடுபடியா வந்து நினைப்பூட்டுற காரியமாக இருக்குன்னு சொல்லப்படுது பார்க்கணும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரிகளே, அப்போ வந்துட்டு அந்த மண்ணாவை எதில் வச்சுருந்தாங்க? மண்ணாவை பொற்பாத்திரத்தில் வச்சுருக்காங்க. பொற்பாத்திரம் என்னது? தங்க பாத்திரம் சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ பொண்ணுங்கிறது எதை அடையாளப்படுத்துது? பொண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண்ணா நம்ம ஆடவரை இயேசு அடையாளப்படுத்துது. இப்போ வந்துட்டு அந்த அந்த மண்ணை எதில் இருக்குது? பொற்பாத்திரத்தில் வச்சு பார்க்கும். அப்போ பொற்பாத்திரம் எதை அடையாளப்படுத்துது? அது வந்து சோதனை அடையாளப்படுத்துது. அடுக்கிற பாத்திரம் அது 1 பேதுரு 1:7 வாசிக்கலாம். அப்போ வந்து அது பொன் பாத்திரம் என்னது சொல்லப்படுதுன்னா சோதனை எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ரேண்டம் ஈடுபலியே கொடுக்கறதுக்கு எது வழியாக தான் போனார்? சோதனை வழியாக தான் அனுப்பிச்சாரு போனார் பார்க்கும். அப்போ மண்ணா நம்ம ஆண்டவராக இயேசு பார்க்கும். அங்கே மண்ணா பொற்பாத்திரம் வைக்கணும்னா பொற்பாத்திரம் என்னது? சோதனை வழியாக அந்த ரேண்டம் ஈடுபலியை அனுப்பிச்சாரு இயேசு கிறிஸ்து செய்து முடித்தாருங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அதே 1 பேதுரு 4:12 வாசிங்க. அப்போ வந்து சோதனை என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அக்கினி எதை அடையாளப்படுத்துது? சோதனை எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ அந்த பொற்பாத்திரம் என்னது? சோதனைக்கு ஊடாக போய் தேவன் நம்ம ஆண்டவரை இயேசு ரேண்டம் ஈடுபலியை அவர் செய்து முடித்தாருங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வாசிக்கலாம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவராய். அப்போ அது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அப்போ சோதிக்கப்பட்டு பாதைப்பட்டதுனாலே அப்போ வந்துட்டு அந்த அக்கினி, அதாவது அந்த பொண்ணுங்கிறது அக்கினி அடையப்படுத்துது, பொண்ணுங்கிறது என்னது? சோதனை அடையப்படுத்துது. அந்த சோதனை வழியை அனுப்பிச்சாரு அவர் போரான்னு பார்க்கணும். அப்போ மண்ணா வைக்கிற பொற்பாத்திரம் இருந்தால் நம்ம ஆண்டவர் மண்ணா அந்த சோதனை வழியாக அவர் அனுப்பிச்சாரு, அவர் ரேண்டம் ஈடுபலியை செய்து முடித்ததை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். பாத்திரம் பார்க்கணும். அந்த பொன் பாத்திரத்தில் தான் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது அது நினைக்கிறது அந்த அந்த மண்ணா வைக்கிறதுக்கு ஒரு வெசல் தேவைப்படும் இல்லை. அப்போ பொண்ணுனால அந்த பாத்திரத்தை ரெடி பண்ணி அதுக்குள்ள வச்சுருக்கான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அது என்ன வச்சுருக்குன்னா அது பாத்திரமாக ஒரு வடிவமைக்கிற விஷயத்தை சொல்லப்படும் பார்க்கும். பாத்திரம் படிச்சிடலாம். பாத்திரங்கிற விஷயம் என்ன பார்த்தா இது ஒரு கேரக்டரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிச்சிடலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22 படிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஞானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அப்ப இங்க அவர்கள் கூடும். இப்ப இது என்ன சொல்ற பாத்தீங்கன்னா இது எதை வெளிப்படுத்துது? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்க குடிக்கவும் நான் பெரும் ஞானத்தை நீங்க பெறவும் இருக்கும். அப்ப இது எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகளை அடையாளப்படுத்துது. பாடுகளை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்க சொல்லப்படுது போது. அப்போ வந்து அந்த பாத்திரங்கிறது கேரக்டரை அடையாளப்படுத்துது. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்து அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதம்ங்கிறதான ஒரு விஷயமாக எடுத்துறாரு. ஒரு மனுஷகுமாரன் அந்த பூமிக்கு அவதரித்து வரார். அது ஒரு பாத்திரமாக கேரக்டராக எடுத்துறாரு அவதரித்து வரான்னு பார்க்கணும். அப்போ 1ஆம் மனுஷன் ஆதாம் எடுத்துறது கீழ்ப்படியாமல் போயிட்டாரு. 2ஆம் மாதாமை ஆண்டவராக இயேசு கீழ்ப்படிதை காமிச்சுங்கிறது ஒரு கட்ட ஜனங்களை அவருக்குள்ளே கொண்டு போகணும்னு பார்க்கணும். அதுதான் வராரு. அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு மனுஷகுமாரனா அவதரிக்கு இந்த பூமியில் வர்றதை பற்றி பார்க்கும். அதுக்கு அவர் எடுத்துக்கொண்டு என்ன அந்த கேரக்டர், அதாவது பாத்திரம் மூழ்கிற விஷயம் என்னென்னா இயேசு கிறிஸ்து ரேண்டம் ஈடுபலியை தான் இது அடையாளப்படுத்துற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அந்த மூழ்கிறது அப்படிங்கிற ஸ்நானம் சொல்கிறார்ல, அவர் இந்த நான் குடிக்கு பாத்திரங்கிற விஷயம்னா அவருடைய ரேண்டம் ஈடுபலியை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் ஸ்நானம்ங்கிறது விஷயம்னா மூழ்க வேண்டிய ஒரு விஷயம், அதுவும் ரேண்டம் தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். லூக்கா 12:50 வாசிக்கலாம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு,
அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அந்த நாம் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, நாம் முடியும் அளவு எவ்வளோ நெருக்கப்படுகிறேன். இது என்னதான் இயேசு ரேண்டம் பிதாவுடைய சித்தத்தை எங்கே தான் செய்து முடிக்க வேண்டியிருக்கு? சிலுவை மரத்தில் செய்து முடிக்க. அதான் நான் மூழ்க வேண்டிய ஸ்நானங்கிறான்னு சேர்த்து அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். இதான் அங்கே சொல்லப்படுது. அப்போ அந்த பாத்திரங்கிற விஷயம் என்னன்னா அந்த கேரக்டரை இடையல்படுத்துன்னு பார்க்கும். அது அவர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கேரக்டரை இடையல்படுத்துன்னு பார்க்கும். அதை தான் இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தில் கெத்செமனே தோட்டத்தை சொல்லுவார், இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலுமாறு கேட்கிறேன், எனது விருப்பமில்லை தந்தையே உமது விருப்பத்துப்படி ஆக கடவுள்ங்க. அது பாத்திரம்ங்கிற விஷயம் அந்த கேரக்டர் அந்த விஷயத்தை செய்து முடிக்கிறதை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிக்கலாம். மற்ற 26ஆம் அதிகாரம் 39, 40 வசனம் அறிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 39. சற்று அப்புறம் போய் முகமுப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னுடைய கூட விழித்திருக்க கூடாதா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயேசுக்கு சோதனை உள்ள மூலம் போய் எடுத்துகிட்ட ரன்சம் வீடுபடி செய்து முடிக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கும். இங்கே எடுத்துட்டாருன்னா அந்த பாத்திரம் அந்த கேரக்டர் அந்த கேரக்டரை விட்டு போன விஷயம் சொல்கிறாரு. ஆனாலும் எனது விருப்பம் இல்லை தந்தை உமது விருப்பப்படி ஆக கடவுதுங்கிறான்னு சேர்த்தா அவர் வந்து சொல்கிறான்னு பார்க்கும். 66 படிக்கலாம். அதில் 66ஆம் உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டால் அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டு எடுக்கிறாருன்னா பிளாட்டு விடுதலையாக்கும்படியாக வந்து நிப்பாட்டுறாரு. ஆனா வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன் மரணத்துக்கு பாத்திரவான், உங்களுக்கு இவனுக்கு என்னவா தோன்றுகிறது என்று அவன் மரணத்துக்கு பாத்திரான். இங்கே பாத்திரன்ங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேரக்டர் எடுக்கிறது மரணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த யார் தீர்மானிக்காங்கன்னா ஜனங்கள் தீர்மானிக்காங்க. ஜனங்கள் தீர்மானிக்கிறது எப்படின்னா, பிதாவை தேவனே இயேசு கிறிஸ்துவ நொறுக்கமாய் சித்தம் கொண்டாரு. அவரை நொறுக்க சித்தம் கொண்டாருன்னா யார் மூலமாக தான் நொறுக்க வேண்டும்? ஜனங்கள் மூலமாக தான் அவன் நொறுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த சொல்றாரு, இந்த பாத்திரம் இவன் வந்து மரணத்துக்கு பாத்திரவனா இருக்கான். ஆனால் இயேசு கிறிஸ்து ரேன்சம் வீடுபடி ஒரு மூலமாக கொடுக்க வேண்டியது. அப்போ அந்த பொற்பாத்திரம் யாரை இடப்படும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். அது சோதனை மூலமாக என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கேரக்டரை செய்து முடிக்கிறதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ அந்த ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருக்குன்னு பார்க்கணும். ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருக்குன்னு பார்க்கணும். அதை நம்ம படித்துலாம். என்னாகமும் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இப்போ இது கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஏன் இங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு இந்த இஸ்ரேல் சபையர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு என்னன்னா நீ மோசையை பார்த்து சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து ஆளுகை எடுத்துட்டு எனக்கு ஜனங்களை வந்துட்டு வழி நடத்துகிற, அதே மாதிரி ஆசாரிப்பு ஊழியத்தை வந்து உன் அண்ணனுக்கு கொடுத்துட்ற. அப்போனா நீங்கள் எடுக்கிற அந்த ஊழியத்தை வந்து நீங்களே எடுக்கிறது குடும்பமாக வந்து செய்றீங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அந்த கோராகின் புத்திரர்கள் வந்துட்டு முறுமுறுக்காங்க. அப்போ வந்துட்டு ஆரோனை வந்துட்டு செலெக்ஷன் பண்ண யார்? தேவன் தான். மோசையை யார் தான் செலெக்ஷன் பண்ணுறது? தேவன் தான். ஆனால் தேவன் தான் செலெக்ஷன் பண்ணி இந்த ஒர்க் டியூட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க ஜனங்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மேன்மையானவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை வாக்குவாதம் பண்ணி அவங்களுக்கு சண்டை போடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் தேர்ந்தெடுத்த மனுஷன் இவங்க தான் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்காக தான் 12 கோத்திரத்தையும் ஒரு கோலை வாங்கி என்ன செய்றாங்க, ஆசாரி போடாரு தண்ணியில் வைக்காங்க. அப்போ தான் தேவன் தேர்ந்தெடுத்த மனுஷனுடைய கோல் வந்து அங்கே தடுத்திருக்கப்படுது, குளிர் விடப்படுதுன்னு பார்க்கும். படிக்கலாம். என்ன 16ஆம் அதிகாரம் 3 வசங்க. 16ஆம் அதிகாரம் 3 மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறார் என்று. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் பரிசுத்தமானுங்களா, நீங்க தான் அந்த பரிசுத்தமான ஊழியம் செய்ய முடியுமா? ஆரோன் தான் பரிசுத்த ஜாதியா? நாங்கள் பரிசுத்த ஜாதி தான், நாங்களும் அந்த ஆசாய் கூடாத செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன எங்கள் துறைத்தனம் பண்றீங்க, என்ன நீங்க ஆளுகை பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அங்க வந்து போர்ஸ் பண்றாங்க பார்க்கும். அடுத்த வருஷம் 4ஆம் வசனம். மோசே அதை கேட்டபோது மூங்குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார்.
அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் தேர்ந்தெடுத்த மனுஷன் யார், யார் அந்த பசுத்த ஜாதி, யார் தான் அந்த ஆசாரி கூடாரோ வேலையை செய்யணுங்கிற விஷயத்த செய்யறதுக்காக இங்கே வரன்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி இவங்க தூவ கலத்ததெல்லாம் எடுத்து தூம்போட வராங்க, அவங்க மறிக்காங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் தான் நினச்சிறாங்கன்னா வாங்க வந்துட்டு இது வந்து நாங்கள் சுயமாக செய்யலை, தேவன் தான் தேர்ந்தெடுத்தாருங்கிற விஷயத்த செய்கிறதுக்காக தான் அவங்கள்ட்ட கோலை வாங்கி நினைக்கிறது ஆசாரி கூட வைக்கன்னு பார்க்கும். என்னாகும் 17:6 தொடர்ந்து படிக்கலாம். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னார். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலம் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்கு பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிவிட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பை ஒளியை பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆரோனுடைய தலித்த கோல் ஏன்னா வச்சிருக்கு பார்த்தா பின்னாடி ஒரு சந்ததிகளுக்கு இது காப்பதற்காக, காமிக்கிறதுக்காக. ஏன்னா வந்து அன்னைக்கு உள்ள லைவ் உள்ள ஜனங்களை எழுதிப்பட்டாங்கன்னா தேவன் உங்களுக்கு மட்டும் தான் தேர்ந்தெடுத்தாரோ எங்களை தேர்ந்தெடுக்காத சண்டை போட்டாங்க, அதனால அந்த விஷயத்தை செய்து காமிச்சான்னு பார்க்கும். பின்னாடி ஒரு சந்ததிகளும் எழுதுவாங்கன்னா பின்னாடி சந்ததிகள் ஏன்பா ஆரோன் புத்திரர்கள் மட்டும் தான் அந்த ஊழியம் செய்யணுமா, நம்ம செய்யக்கூடாதா, ஏன் அவங்க மேல் ஜாதியா அப்படிங்கிறது வரும்ல. அப்போ அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக இல்லைப்பா இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, ஆனாலும் தேவன் இந்த ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு, இது அடையாளமாகன்னு சொல்லி எழுத்துவாங்க. அந்த கோலை காமிக்கிறதுக்காக எழுத்துறாங்க. அதை ஞாபகக்குறியாக உடன்படிக்கை பெட்டியில் அவங்க வச்சுதான் பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். இந்த ஆரோனுடைய தலித்த கோல் யாரை அடையாளப்படுத்துது? ஆசாரி ஊழியம், அது புதிய ஏற்பாடு. இது யாருக்கு நிழலா இருக்கு? இதுவும் இயேசு கிறிஸ்துக்கு தான் நிழலா இருக்குன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். எபிரேயர் 5:5. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராக இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். 10. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அப்போ இந்த மெல்கிசேதேக்குங்கிறதான ஒரு நாமம் அவருக்கும் தரிக்கப்பட்டுன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்துக்கு பல நாமங்கள் இருக்கு. அதில் ஒரு நாமம் தான் எனக்கு மெல்கிசேதேக்கின்னு சொல்லி சொல்லப்பட்டோம். மெல்கிசேதேக்குன்னு வந்துட்டு சமாதான பிரபு ஆசாரியங்கிறான ஒரு பேர் இருக்குன்னு பார்க்கும். பின்னாடி பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரி, அதாவது ஆரணி யாரை அடையாளப்படுத்துன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவர் தான் எப்படி பார்த்தீங்கன்னா ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய அந்த கனமான ஊழியத்தை தானாக ஏற்படுத்துவதில்லைங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஆரோனை எப்படி அழைத்தான்னு பார்த்தீங்கன்னா மோசை அழைத்த மாதிரி. மோசை மீதியான் தேசத்தில் இருக்காரு, அவர் நினைச்சத தேவன் அழைக்கிறார், அவருடைய வேலைக்காக அழைக்கிறாரு. அழைச்சிட்டு போய் தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அழைத்து போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஆரோன் வந்து உள்ள என்ட்ரு கொடுக்குறாங்கிற விளக்கத்தை சொல்கிறார். அப்போ வந்துட்டு அவர் மோசை வந்துக்கிட்டு நினைக்கிறாருன்னா மோசையை அனுப்புகிறாரு, எங்கன்னா எகிப்துக்கு அனுப்புகிறாரு. ஆனால் மீதியான் தேசத்தில் 40 வருஷமாக இருக்கார். என்ன எகிப்தில் 40 வருஷம், மீதியான் தேசத்தில் 40 வருஷம் இருக்கிறாரு. அப்போ நினைக்கிறாருன்னா அவர் வந்து என்ன திக்குவாய் மதனாவும் சொல்லியிருப்பாங்க, ஆனால் திக்குவாய் கிடையாது. அவரது அப்போஸ்தலர் நடபடியில் படித்தீங்கன்னா அதில் என்ன சொல்லுவாரு, அவர் வந்துட்டு அவரது வாக்கிலும் செய்களிலும் வல்லவன் இருக்கும். வாக்கிலும் செய்களும் வல்லவன்னா அவர் நல்ல பேச்சு திறமை இருக்குது. அவர் திக்குவாயெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா எபிரேயர் மொழி, அதாவது எகிப்தின் மொழி வந்து அப்போ உள்ள மொழி வந்து ஆப்ரோன்னு சொல்லி மொழி. இப்போ அந்த மொழி அழிந்து போச்சு. அந்த மொழி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு மறந்து போச்சு. அவருக்கு என்ன மொழினா தாய்மொழி எபிரேயர் மொழி தான் தெரியுது. ஏன்னா சிறு வயசில் தாய் தான் நிற்கிறாலும் வளர்த்து அதுக்கப்புறம் பாரவன்ட்ட கொடுக்குறாங்க. அந்த பாரவனுடைய அரண்மனையில் பேசப்பட்ட மொழி தான் ஆப்ரோ மொழி.
இந்த மொழி அவருக்கு மறந்து போச்சு. அப்படின்னா அவருக்கு உதவியாக யார் வர்ற போதும் ஆரோன். இப்போ வந்துட்டு பார்வோன்கிட்ட தான் பேசணும். அப்போ அவர் டிரான்ஸ்லேஷன் வேணும். அப்படின்னா ஆப்ரம் மொழி தெரியணும். இவர் ஆப்ரம் மொழி மறந்து போச்சு. அதனால் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவருக்கு உதவியாக தான் இந்த சகோதரர் வருவா அப்படின்னு சொன்னால் இவங்க எதிர்கொண்டு போகிறாங்க பார்க்கும். அப்போது தேவன் நினைக்கிறாரு மோசையை அழைத்த மாதிரி ஆரோனை அழைக்கிறார். இப்படி வந்து அவன் வருவான், அவனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எதிர்கொண்டு போகிறான்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் நினைக்கிறா பார்த்தீங்கன்னா எனக்கு பார்வோனுக்கு எதிராக அங்கே வந்து பேசி அந்த ஜனங்களை வெளிதேறி பண்ணி வரான்னு பார்க்கும். அப்போ இது 2 பேரும் அழைத்தது யார்? தேவன் தான் அழைத்தான்னு பார்க்கும். இப்போ ஒரு விஷயம் இருக்குது, நிலையில் ரொம்ப கம்பரா இதாகும் பார்க்கும், மேட்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் பார்வோனுக்கு எதிராக பேசி அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வராங்க. வனாந்தரத்தில் கொண்டு வந்தனால எடுக்கிறாங்க அந்த ஆசாரிய ஊழியத்தில் இவங்க 2 பேரும் பங்கு போடுறாங்க. ஆளுகை தன்மையும் அதாவது ஜனங்க வழிநடத்த தன்மையும் இந்த 2 பேரும் கொடுக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி நமக்கும் இன்னைக்கு இந்த தேவனுடைய வேலை செய்யறதுக்கு நம்ம அழைச்சிருக்காரு. அப்படி தானே? தேவனுடைய வேலை செஞ்சாதான் என்ன இருக்கும்? ஆளுகை இருக்கும். தேவன் என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா நம்மளை எதுக்கு தான் அழைச்சிருக்காரு? ராஜாக்களும் ஆசாரியமாக அழைக்கிறார். அப்போ ராஜா ஊழியம் ஆசாரிய ஊழியம் எங்கே நடக்க போகுது? ராஜ்யத்தில் நடக்க போகுது. அதே மாதிரி வனாந்தர பிரயாணத்தில் என்ன நடந்துச்சு? ஆளுகை ஜனங்களை வழிநடத்த பொறுப்பு யார்கிட்ட இருந்துச்சு? மோசிட்டு இருந்துச்சு. ஆரோனுடைய ஒளி ஆசாரி ஒளி யார்கிட்ட இருந்துச்சு? ஆரோன்ட்ட இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு 2 ஊழியத்தை எங்கே கொடுத்துருக்காரு? ராஜ்யத்தில் கொடுத்துருக்காரு. அப்போ ராஜ்யத்தில் கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய வேலையை செய்யணும் பார்க்கணும். இந்த மோசையும் இந்த ஆரோன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு முன்பாக பேசுகிறாரு. பேச முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்னக்காரு ஒரு நீதிமன்ற ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் இருக்குன்னா, ராஜாவை எதிர்க்கிறது மரண தூதனுக்கு சமம் இருக்கு. ராஜாட்ட போய் பேசினா சாதாரணம் கிடையாது. என்னது இஸ்ரவேல் 6 லட்சம் புஸ்தகத்தை நான் விடுவானா, இவனை தலையை எடுங்கன்னு சொன்னால் எடுத்துருவாங்க. பேச்சுக்கே மறு பேச்சு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2 பேரும் உயிரை துச்சமாக இல்லாமல் போய் அவங்க ஊழியம் செஞ்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஆளுகையும் அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்துட்டு சத்தியத்தை சொன்னால் நம்மளை திட்டுவாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்க உயிரை துச்சமாக நினைக்காம தேவனுடைய வேலை செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆளுகையும் ஒரு அதிகாரத்தையும் ராஜ்யத்தில் அவர் கொடுப்பான்னு பார்க்கும். ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ ஆரோனை மோசையும் தேவன் அழைத்தாரோ அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவன் அழித்தாருங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். ஏசியா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. இப்போ என்ன சொல்றா பார்த்தீங்கன்னா பிதாவை தேவன் சொல்றாரு, பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமா போவாய் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிற என்னை அனுப்பும். அப்போ பார்த்தா இங்கே என்ன செய்றாரு பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாலிண்டேஸாகவே என்ன செய்றாரு? வாரம் பார்க்கணும். அப்போ பிதாவை தேவன் ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து இந்த அழைப்பு வாங்கி பின்னாடி அவர் வாரம் பார்க்க கீழ்கண்ட வசனங்கள்லாம் படித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து செய்த ஊழியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கும். மத்திய சுவிசேஷத்தில் இதை வந்துக்கிட்டு பின்னாடி வந்து மத்திய சுவிசேஷத்துக்கு வந்து எழுதியிருப்பார். இந்த ஜனங்கள்ட்ட சத்தியத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏசியா தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி இங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே எழுதிருக்கிற கீழ்கண்ட வசனம் படித்தீங்கன்னா மத்திய சுவிசேஷத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துறாரு பிதாவை தேவன் ஒரு அழைப்பு விடுறாரு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு எடுக்கிறாரு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே அடிச்சுறாரு வாரப்பாங்க. அப்போ அழைப்பு. அப்போ ஆரோனுடைய தலித்த கோல் யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிக்கலாம். இந்த ஆரோனுடைய தலித்த கோல் படிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 படிக்கலாம். ஏசாயா 11ஆவது அதிகாரம் 1-2. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கியிருப்பார். அப்போ அது யாரு? அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்க. ஈசாயின் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கின்றது. ஈசா யாரை அடையாளப்படுத்துது? அப்பா. அடிமரம் யாரை அடையாளப்படுத்துது? அடிமரங்கிற விஷயம் என்னன்னா ஈசாங்கிறது தாவீது தகப்பன். அடிமரம் விஷயம் என்னது படித்தீங்கன்னா ஈசாவினுடைய கடைசி குமாரன் யாரு? தாவீது. 7வது குமாரன். 7ஆவதா 8ஆவதா? 8 குமாரன். 8வது 8 பேர்.
அந்த அடி மரத்தில் தான் ஒரு கிளை துரும்பு. அப்போ அது ஈசாவினுடைய கடைசி பையன் இருக்கால தாவீதின், அவர் வரையில தான் ஒருத்தர் கிளை எழும்புவார் இயேசு கிறிஸ்து. அதான் பூமியில வசிக்க முடிச்சு நினைச்சிருவாருன்னா தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த யாருன்னா ஈசாவின் அடிமரங்கிறத கடைசிங்கிறதுக்குன்னு அவர் யாருன்னா தாவீதை அடையப்படுத்துது. அந்த அடிமரம்னு அறை, அது அறைன்னா அவருடைய இதை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 1 சாமுவேல் 16:10 படிக்கலாம். 1 சாமுவேல் 16:10. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். இப்போ அந்த 8வது குமாரன் யாரு பார்த்து தாவீது. அதான் அடிமறை அறையப்படுத்தா தாவீதை இதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அது 17-12 படிங்க. ஆள் அனுப்பி இல்லை 1 சாமுவேல் 17-12. தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்பிராசியா மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். 8 குமாரன் தான். அந்த 8வது குமாரன் யாரும் தாவீது பார்க்கும். அப்போ ஈசாவின் அடிமரம் யாருன்னா தாவீதை அடையாளப்படுத்து. அப்போ தாவீதுடைய குமாரன், தாவீதுடைய வம்சம் வரலாம் தான் யார் இயேசுக்கு வந்தார். அதுதான் அந்த துளிர்க்கும், அது வேறு துளிர்க்கம்னா அந்த ஆரோனுடைய தலித்தல் கோளுக்கு இது நிலாட்டமாக இருக்கும் பார்க்கும். அப்போ இதை வச்சு அடையாளப்படுத்துது. அதான் எப்ரேயர் 9:12 கிறிஸ்து பிரதான ஆசாரியார் இருக்காரு. ஆசாரியர்னு விஷயம் என்னென்னா அந்த அந்த ஆசாரியர்கள் பழைய ஏற்பாடில் பலி காணிக்கை அந்த செய்கிற விஷயத்தை எங்க செஞ்சாங்க. அவங்க அனுப்பிச்சது மனுஷர்களுக்கும் தேவனுக்கு ஒரு மத்தியஸ்தர வேலையை அனுப்பிச்சாங்க. ஆசாரி ஊழியம் பண்ணாமல் பார்க்கும். இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மத்தியஸ்தர் வேலையை அங்கே செய்தார் பார்க்கும். அடுத்தபடி அன்பு கிறிஸ்தவர்களே, அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கற்பலைகள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். பாகம் 9:9. நான் மலைக்கு ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மழையும் தண்ணி அப்போ குடியாமலும் தண்ணி குடியாமலும் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோசை 40 நாள் நினைச்சாரு அதை கற்பனை வாங்குறதுக்காக அங்கே இருந்தாருன்னு பார்க்கும். மனையில் இருந்தாருன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். விவாகம் 10:1-2-3 வாசிக்கலாம். விவாகம் 10:1-2-3. அரசாங்கத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, நீ முன்னிருந்து கொடுத்த 2 கற்பனைகளை வெற்றி கொண்டு படையினை ஏறி என்னிடத்தில் வா, ஒரு மரக்கட்டையையும் செய்வாயாக. நீ உடைத்து கொண்ட முன்ன படைப்பில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த படைப்புகளில் எழுதுவேன். நீ அவைகளை வெற்றியிலே வைப்பாயாக என்றார். அப்படி நான் சீக்கும் மரத்தினால் ஒரு வெற்றியை செய்து முன்னிலையை கொண்ட 2 கற்பனைகளை வெற்றி அவைகளை என் கையிலே எடுத்துக்கொண்டு மலையில் ஏறினேன். அப்போ முதலாவது அந்த கற்பனை அனுப்பிச்சாரு, உடைச்சு போட்டாரு. அப்போ 2வது கற்பனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நினைச்சாரு இந்த பெட்டியை செஞ்சு ஞாபகமாக நினைச்சது இந்த பெட்டிக்குள்ள வைன்னு தான் பார்க்கும். அது முதலாவதை உடைச்சிட்டான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே 40 நாள் இருந்து இரவு பகலில் இருந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த கற்பலையை வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்கும். இந்த கற்பலை யாரை அடையாளப்படுத்துது? கற்பலையை யாரை அடையாளப்படுத்துது? அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பொருளை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ தான் அடையாளப்படுத்துது. இங்கே மோசை 40 நாள் வந்துக்கிட்டு இரவும் போகலும் இருந்து அந்த கற்பலையை வாங்குறான்னு பார்க்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவரை கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து 40 நாள் இரவும் பகலும் இருந்து தேவனுடைய கற்பலையை வாங்குற, கற்பலைன்னா தேவனுடைய சத்தியத்தை வாங்கி இருக்கிறாரு ஜனங்கள்கிட்ட பேசுகிறான்னு பார்க்கும். அதான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சென்டென்ஸை யூஸ் பண்ணும் போதுல என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் சுயமாக பேசவில்லை, பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் போதிக்க நிற்கிறேன். அப்போ அந்த எது ஆமாம், அதாவது இது முதல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணம். எப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த பிரமாண சட்டத்திட்டம் கொடுத்தார். இந்த உலகத்தில் வந்துட்டு எந்த மனிதருக்கு சட்டம் கொடுக்கல, இப்படி தான் வாழணும் எந்த சட்டம் கொடுக்கல. அப்போ இஸ்ரேலுக்கு தான், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அந்த சட்ட பிரமாணம் கொடுத்தாரு. அதே மாதிரி நமக்கு இயேசு கிறிஸ்து வந்து யாருக்கு அந்த சட்டத்திட்டம் கொடுத்தாரு?
உலக ஜனங்களுக்கு இல்லை, அவர் விசுவாசித்த ஜனங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு தான் அந்த கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்க தான் அந்த சட்டத்தை தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்திருக்கோம், அப்படிதான் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வந்திருக்கோம். புறஜாதிக்கு அந்த சட்டத்திட்டம் தெரியுமா? தெரியாது. அப்போ எல்லாருக்கும் கிடையாது. யார் விசுவாசித்தாங்களோ அவங்களுக்கு தான் இதை கொடுக்கப்படுது பார்க்கும். இங்கே அந்த மோசை யாருக்கு நேட்டமாக இருக்குன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேட்டமாக இருக்கான்னு பார்க்கும். இதை மோசையே நினைச்சிருக்காரு சொல்லியிருப்பான்னு பார்க்கும். ஏன்னா இப்படி ஒரு தரித்திரஸ் வருவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுத்தா தான் நீங்கள் பிழைப்பீங்கிறான்னு விஷயத்த மோசை அவர் சாகும் போச்சில் அவர் உபாகம் புத்தகத்தை கடைசி எழுதுறாரு. அங்கே எழுதி விட்டு சாகரான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். உபாகம் 18:18. உபாகமம் 18:18. உன்னை போலே ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். 19. நான் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிப்படாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். போதும். அவன் பார்த்தீங்கன்னா என்னென்னா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, என் வார்த்தையை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பித்ததெல்லாம் அவர் சொல்லுவார். இங்கே கற்பித்தது இல்லைன்னா 40 நாள் நினைக்கிறாரு, இரவு போலும் அங்கே இருக்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிற அந்த விஷயம் சொல்கிறார். என்ன விஷயம் பேசுங்கிற விஷயத்த பிதாவை தெய்வம் வந்து சொல்கிறாரு. சொந்த விஷயத்த ஜனங்கள்கிட்ட நினைக்கிறாரு, அவர் ஒதுக்கிறார் பார்க்கும். செவி கூடாது நினைச்சுன்னா நான் விசாரிப்பேன்ங்கிற விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். அதே மாதிரி மோசையினுடைய வார்த்தை விசுவாசிக்காத எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வனாந்தரத்தில் மறித்து போனான்னு இருக்கும். அப்போ இதான் அந்த விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இதே விஷயத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு. மோசை சொல்லியிருக்கானே, ஏன் நீங்கள் விசுவாசிக்கவில்லைங்கிற விஷயத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்கிறான்னு பார்க்கும். யோவான் 5:46. 5:46. நீங்கள் மோசேயை விசுவாசிப்பீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. மோசை என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மோசை விசுவாசிப்பானா என்னை விசுவாசிப்பீர்கள், என்னை பற்றி எழுதியிருக்கானே. மோசையும் தெரியும், உன்னையும் தெரியும், நீ எங்கேருந்து வந்தவன்னு சொல்லி கேட்டாருக்கு அந்த வார்த்தை சொல்றாரு பார்க்கும். இப்போ மோசையும் அன்னைக்கு சொல்லிட்டாருப்பா, என் வார்த்தை கேட்டால் தான் நீ ஜீவிக்கு இப்போ ஜீவன் பெறுவீங்க, இல்லைன்னா செத்து பெறுவீங்கிறான்னு விஷயத்தை அங்கே மேற்கொள்ளி காட்டுறான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தல் பார்க்கும். வார்த்தைக்கெல்லாம் யோவான் 17:8. யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். அப்போ அதை இயேசு கிறிஸ்து வார்த்தையை விசுவாசிச்சாங்க, நினைக்கிறாங்க, அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க, அவன் தேவகுமாரங்கிறான விஷயத்தை ஏற்றுக்கொண்டாங்கங்கிறான விஷயம் இந்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே 14 வார்த்தைங்க 14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அப்ப நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் பகைத்தது. அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட போதனை கேட்டு ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த யூத கவர்மெண்ட் அவங்க தடை வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு பலி காணிக்க கிடையாது, ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க பார்க்கும். அதான் இங்கே விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்க அதான் ஒரு விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதை தான் அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர்ல சொல்றாரு பார்க்கும். எபிரேயர் 8:10 வாசிக்கலாம். எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த கல்லில் எழுதி கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சத்திய வசனங்களை பேசி என்ன பண்ணுறாருன்னா இருதயத்தில் எழுதுறான்னு பார்க்கும். யாரெல்லாம் கேட்ட விசுவாசிச்சாங்களோ அவங்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறேன்ங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். 13 அதில் புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போகும் காலம் சமீபித்திருக்கிறது. புது உடன்படிக்கை என்று சொல்லுகிறதுனாலே முந்தினது பழமையாக்கி இருக்கும். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முச்சு யார் இருக்கான்னு இயேசு கிறிஸ்து இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலி கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் உயிர் நீக்கும் போச்சுல என்ன ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தேவாலய திரைச்சில 2ஆக கிழிக்கப்படுது. அப்படின்னா ஆசாரிய ஊழியத்துக்கு அங்கே முற்றுப்புள்ளி வைக்கிறான்னு பார்க்கணும். அவன் பலியும் காணிக்கையும் அங்கே நீக்கப்படுறான்னு பார்க்கணும். அப்போ முதலாவது ஒரு கற்பனையை வாங்கிட்டு மோசை வராரு. வாங்கிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க அந்த
அது கீழ்ப்படியாமக்களை போம்ஸை பார்த்தீங்கன்னா கோபத்தில் உடைச்சிடறாரு பார்க்கும். அப்போ வந்து உடைத்து போடுற ஒரு அனுபவம் பார்க்கும். முதலாவது கற்பனையை மோசையை உடைச்சிடறாரு, ரெண்டாவது கற்பனையை தான் அவர் கொடுக்குறான்னு பார்க்கும். அப்போ முதலாவது கற்பனை உடைத்து போடுற அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை உடைச்சி கிறிஸ்துவுக்கு எடுத்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை அவங்களுக்கு எழுதுறான்னு பார்க்கும், எழுதி கொடுத்தான்னு பார்க்கணும். அப்போ முதலாவது கற்பனையை விரலில் எழுதி கொடுத்தாரு கற்பனையில், இரண்டாவது பிரமாணத்தை இதயத்தை எழுதுறான்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அனுப்புகிறாரு. அவ்வாறு சொல்லுகிறதால் முந்தினது பழமையாக்கி, அப்போ நியாயப்பிரமாணத்தை பழமையாக்கி நாள்பட்டதுமாயிருக்கு. அது எனக்கு அவங்க கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டாங்க, அது நாள்பட்டு வந்துட்டு உருவடைந்து காலம் கம்மியாயிட்டு அதை எடுத்து போட்டார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து தான் என்ன பண்ணுறாரு, அது விஷயத்தை எடுத்து போட்டார். காலம் அந்த உருவடைந்து காலம் கம்மியாயிட்டு, அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, காலம் நிறைவேறின பண்பு சிறிய இடத்துல பிறந்தவர் நியாயப்பிரமாணம் உட்பட்டவரை வந்து அவன் தான் இருக்கிறார், இந்த காரியங்களை அவர் செய்கிறார்ப்பா. அப்போ அதுவும் முதலாவது கற்பனையை உடைத்து போட அனுப்பும்னா, அதாவது நியாயப்பிரமாணத்தை உடைத்து போட்டு அனுப்பி கிறிஸ்துவின் பிரமாணத்தை தேவன் கொடுத்த இரண்டாவது இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கடைசியாக ஒரு வசனத்தை படிச்சிடலாம். கொலோசியர் 2:14 வசனம். கொலோசியர் 2:14 நமக்கு எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியிறக்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளையெல்லாம் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை அவங்க நடுவில் இருந்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தது. அப்போ இப்போ பழைய ஏற்பாட்டு முறையில் இன்றைக்கு பழைய ஏற்பாடு முறை இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம பாவம் செஞ்சால் ஆட்டையோ மாட்டையோ கொண்டு போயிட்டே இருக்கணும், அப்படி தானே? பலி செலுத்தி கொண்டு போகணும். இருக்கிறவங்க பலி செலுத்த, இல்லாதவங்க செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துக்கிட்டு பிறக்கும் போச்சில் நியாயப்பிரமாணத்தின்படி எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த 40 நாள் கழித்து பாவ நிவர்த்தி பண்ணணும். அவங்க தகுதிக்கு ஏற்றபடி எனக்கு புறா குஞ்சை தான் அங்கே பலி செஞ்சான்னு பார்க்கணும். அப்போ இன்றைக்கி அந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஆடையோ மாட்டையோ பலி செலுத்தன்னா இன்றைக்கி எத்தனை பேர் பலி செலுத்தவும் கிடையாது, பண்ண முடியாது. அதனால தான் தன்னோட சொந்த குமாரன் வந்து அந்த காரியங்களை அதை செய்து முடிச்சார் பார்க்கணும். அப்போ அந்த கையெழுத்தை குறைத்து போட்டோன்னா அது நியாயப்பிரமாணத்தை வந்த அந்த பாவத்தின் பரிகாரமாக அந்த நியாயப்பிரமாணத்தை பலிகளே குறைத்து போட்டு அந்த இயேசு கிறிஸ்து ரேன்சம் வீடு பலியை அங்கே குறைச்சான்னு பார்க்கணும். அப்போ முதலாவது கையெழுத்துங்கிறது எழுதி கொடுத்த கற்பனை, அந்த கற்பனையில் தான் நினைச்சது ஆசாரிப்பு அந்த ஊழியங்கள் வருது, அதை அடித்து அது அதை குலைத்து போட்டு இரண்டாவது கற்பனையாக இயேசு கிறிஸ்துனுடைய அதை வந்து அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தில் வச்சது இயேசு கிறிஸ்து ஆன்சர் வீடுபடி மூலமாக கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்தும் பார்க்கணும். இதுதான் ஒரு விஷயம் பார்க்கணும். இதுதான் அந்த உடன்படிக்கை அந்த உள்ளே இருந்த பொருட்கள் உள்ள ஆவிக்குரிய மீனிங் பார்க்கணும். இது எவ்வளோ மேட்சாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு, வேல்யூவாக இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் பார்க்கோம். இதில் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலமோன் தேவாலயம் கட்டி உடன்படிக்கை கொண்டு வந்தார்ல, அதில் இது இருந்துச்சா? அதில் பார்த்தீங்கன்னா கற்பனை அல்லாமல் வேறு ஒன்றும் கிடையாது. கற்பனைகள் இல்லாமல் 6 தலித்த போல் கிடையாது, மண்ணை வைக்க பொறுப்பத்திரம் கிடையாது. இது என்னங்கிறான விஷயத்த தேவன் சித்தமானால் அடுத்தது ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்ம அதை செஞ்சுக்கலாம் பார்ப்போம். இவ்வளோ பொறுமையோடு கேட்டவங்களே தேவன் நம்ம ஆசைப்படுறாங்க.